ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் வாக்கிங்காக பக்கத்தில் இருக்க கிரவுண்டுக்கு வந்து எல்லோரும் போயிருந்தோம். ஸோ அது வந்து அந்த சீனரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து சங்கரங்கோயில் தான். சென்னையிலேருந்து சங்கரங்கோயிலுக்கு ஒரு 4-5 டேஸ் பேக் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ அந்த ட்ராவல் விளாக் கூட நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மார்னிங் வந்து எப்போயுமே நான் வந்து ஊருக்கு வந்தேன் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு ஒரு 6 o'clock இல்லை 6:30க்கு எந்திரிச்சு அந்த காலனி மாதிரி தான் இருக்கும். ஸோ சுற்றி நடப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து குழந்தைங்களுமே வந்து நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என் பொண்ணும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பக்கத்தில் தான் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட் ரோடு தான், வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டு அந்த டெட் எண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ரைட்டில் திரும்பணும் அப்படின்னாலே ஒரு கிரவுண்டு வந்துடும். பட் நேற்று வந்து நல்ல மழை, அதனால தான் சகதியாக இருக்குது. அப்படி இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நடந்து போயிடலாம். சரி, குழந்தைங்களோட போகிறதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக சீனரி எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போகலான்னு மெதுவாக போகிறோம். ஸோ இங்கே எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், நிறைய ஃப்ளாட் வேறு ஃப்ரீயாகவும் இருக்கும். நம்ம சென்னையில் வந்து அப்படி அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதுமாதிரி ஃப்ரெஷ் ஏர் அது வந்து அங்கே கிடைக்காது. நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் சுற்றி டெய்லி வாக்கிங் போனாலுமே வந்து ஸோ இங்கே வந்து ரோட்டில் வந்து அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி வராது. ஸோ அதனால் நான் வந்து எப்போயுமே அதை மிஸ் பண்ணாமல், சரி நான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கும்போது சரி, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சரி, மார்னிங் மட்டும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு வெளியில் கிளம்பிடுவேன். ஸோ எவ்வளோ தூரம் வந்து நடக்க முடியுமோ அவ்வளோ நடந்துடுவேன். இன்றைக்கி எந்த வந்து குட்டீஸ் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் சரி பக்கத்தில் போகலாம் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் அந்த கிரவுண்டு வரைக்கும் போயிட்டு அங்கே நடப்பேன். அப்படி இல்லைன்னா மெயின் ரோட்டில் நடப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வே தான். ஓகே, இப்போ வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ரைட் டர்ன் பண்ணி போனோன்னா வந்து கிரவுண்டு தான். ஸோ இங்கே அடுத்த உள்ளே தள்ளி போக போக ரொம்ப வீடு இருக்காது, நிறைய பிளாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள விளையாட கூட்டி வர்றது இல்லை சைக்கிளில் விளையாடணும் அப்படின்னா கூட நமக்கு ஜஸ்ட் இங்கே வரைக்கும் வந்தால் போதும், இங்கே வந்து விளையாடலாம். இப்போ வந்து மழை பெஞ்சதுனால இப்போ நிறைய பேர் இங்கே இல்லை அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஸோ அப்படி குட்டி பசங்க எல்லாமே இந்த இடத்துல விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. சகதியாக இருக்கிறதுனால யாரும் இப்போ இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து மயில் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். எங்கள் வீட்டு மாடியிலே வந்து நிறைய மயில் வரும். அப்புறம் ரேராக வந்து குரங்கும் வரும். ஸோ மயில் வந்து ரெகுலராக எப்பயுமே இங்கே இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கோழி, சேவல் அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து அங்கே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நிறையா அந்த நாட்டுக்கோழியெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே லெஃப்டில் திரும்பினா வந்து கிரவுண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த கோழியை போய் பார்க்கணும் அப்படின்னு குழந்தைங்க சொன்னதுனால ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த கோழியை போய் பக்கத்தில் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கோழி இருக்கும், மேலே அந்த ஃபென்ஸ் மேலே வந்து நிறைய மயிலும் இருந்தது. ஸோ இப்போ திரும்ப வந்து கிரவுண்டு வந்தாச்சு. இதுதான் கிரவுண்டு. இப்போ மழை பெஞ்சதுனால பசங்க யாருமே இல்லை, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இப்போ வந்து அப்படியே வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இன்னும் வந்து நான் நேட்டிவில் எடுத்த நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.